சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்துட்டு தன்னோட படிப்புக்காக இப்போ வந்து ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. அங்கே போயிட்டு டேபிள் துடைக்கவும், அங்கே போகிற வர காரெல்லாம் கொடியை காட்டி சாப்பிட உள்ள வர கூப்பிடவும், இப்படி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட படிப்புக்காக வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலோட ஓனர் வந்து தமிழை போட்டு வேலை வாங்கிக்கிட்டே இருக்காரு. ஏமா காலையில் நேரத்தில் வந்துடணும் 5 மணிக்கு. நேற்று மாதிரி 5 வரக்கூடாது. 5 மணிக்கு ஷார்ப்பாக இங்கே நிற்கணும். அதே மாதிரி சாயந்தரமும் இங்கே வந்துடணும். சும்மா சாக்கு போக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் சொல்லவும், சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழும் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக அந்த ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மணி 10 ஆகிருது. இங்கே சேது வந்துட்டு தமிழை காணாமனு தேடிக்கிட்டு இருக்காரு. இவ என்ன நேற்றும் 10 மணிக்கு வர்றா, இன்னைக்கும் ஆளை காணா, அதுவும் காலையிலேயே வெள்ளடத்துல எந்திரிச்சு போறா. இவ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா, எதுவுமே சொல்ல மாட்றா. இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, எல்லாரும் நம்மள தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்பத்தா வர்றாங்க. அப்பத்தா வந்துட்டு தமிழே, அடியே தமிழே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்பதான் அவ ஒன்றும் இங்கே கிடையாது, அவ எங்க போயிருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. என்னடா சொல்ற, எங்க போயிருக்கான்னு தெரியலையா, இதெல்லாம் ஒரு பதிலாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றாங்க. என்ன பண்ண சொல்ற, அவ என்கிட்ட சொல்லிக்கிட்டா போறா, நான் அவ எங்க இருக்கான்னு உங்ககிட்ட சொல்றதுக்கு. அவ எங்கிட்ட போனாலும் தெரியல, காலையில 5 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டா. அது மட்டும் இல்லாம சாயந்தரம் நைட்டு 10 மணிக்கு தான் வாரா வீட்டுக்கு. எங்க போறா எங்க வாரான்னு எனக்கும் தெரியல, அவளும் எதுவும் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு அப்பத்தா கிட்ட சொல்றாரு. உடனே அப்பத்தா சொல்றாங்க, அவ வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கா, அவ எங்க போறா எங்க வாரா நீ நல்லபடியா பாத்துக்கிறது இல்லையா, ஒரு புருஷனா இருந்து இப்படியாடா இருக்கிறது, உன்னை நம்பி புள்ளத்தாச்சி புள்ளைய நாங்க விட்டுட்டு இருக்கோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கத்துறாங்க. ஒழுங்கா அவ எங்க இருந்தாலும் தேடி போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிடுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சேது வந்துட்டு போமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் சேது வந்துட்டு கிளம்பும் போது தமிழும் வந்துடுறாங்க. தமிழ் வந்துட்டு, அம்மாச்சி என்னம்மாச்சி இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் நிற்கிறதெல்லாம் இருக்கணும்டி, நீ எங்கடி போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு தமிழுகிட்ட அப்பத்தா கேட்குறாங்க. அம்மாச்சி அது ஒன்றும் இல்லை, நான் இந்த வீட்டுக்கு வாடகை தரேன், அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு செலவுக்கெல்லாம் பணம் வேணும்ல, அதனால தான் நான் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் அப்படின்னு தமிழ் சொல்லவும், இதை கேட்டுட்டு அப்பத்தா கோவப்படுறாங்க. என்னடி சொல்கிற, பிள்ளைய வச்சுக்கிட்டு வேலை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்குறாங்க. ஆமாம் அம்மாச்சி, எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு காசு வேணும், எனக்கு செலவுக்கு யார் காசு கொடுப்பா, நான் யாரை நம்பியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. உடனே சேது சொல்கிறாரு, அதான் அவளே பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டால, என்னமோ பண்ணிட்டு போறா, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. அடே லூசு பயலை, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, அவ பாட்டுக்க பிள்ளைய வச்சுக்கிட்டு வேலைக்கு போவா, நம்ம என்ன காசு இல்லாத குடும்பமாடா, என்ன தமிழே, இவ்வளோ சொத்து பத்து எல்லாமே நம்ம வாரிசுக்கு தான் தமிழே, அப்படி இருக்கும்போது நீ ஏண்டி வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்கிறாங்க. அம்மாச்சி இருக்கட்டும் அம்மாச்சி, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லவும், என்னமோ போடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா போயிடுறாங்க. சேது வந்துட்டு, ஓஹோ வேலைக்கு வேற போறியோ, அதனால தான் லேட்டாக வர போற அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு தமிழை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்துட்டு தமிழ் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அங்கே ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. சேது வந்துட்டு மெதுவாக எந்திரிச்சு கிளம்பிட்டு சேது வந்துட்டு, இனிமே என்னத்தை சமைச்சோம், போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டுக்குருவோம், அப்பா ஒரு ஆளை போய் பார்த்து பணம் கொடுத்துட்டு வர சொன்னார்ல, அதனால அங்கே போய் பார்த்துட்டு நம்ம அப்படியே அவர் கடையிலேயே சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு தமிழ் வேலை பார்க்குற கடைக்கே போகிறாரு. அங்கே போயிட்டு தமிழை வந்துட்டு சேதுவை பார்த்ததுமே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏம்மா என்னம்மா அங்கே கஸ்டமர் வந்திருக்காங்க, என்ன ஏதுன்னு பாருமா, அந்த டேபிளில் சார் உட்காந்துருக்காரு பாரு, அவருக்கு சாப்பாடை வைமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலோட ஓனர் சொல்லவும், சேது வந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏம்மா புதுசாக வேலைக்கு வந்த பொண்ணை எங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது அந்த தமிழ் வர்றாங்க. தமிழை பார்த்ததுமே சேது அதிர்ச்சி ஆயிடுறாரு. தமிழ் வந்துட்டு அங்கே உள்ள இலையெல்லாம் எடுத்துட்டு டேபிள்லாம் க்ளீன் பண்ணிட்டு
சேதுவுக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே சேது வந்துட்டு தமிழை முறைச்சு பார்க்குறாரு. சேதுவுக்கு வந்து அந்த சாப்பாடை சாப்பிட மனசே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழை வந்துட்டு அந்த கடை ஓனர் வந்துட்டு அடுத்தடுத்து வேலை வாங்கிக்கிட்டே இருக்காரு. ஏமா அந்த டேபிளை பாருமா, இந்த டேபிளை பாரு, இலைய எடுமா, வெளியே போய் காரெல்லாம் அழைச்சி கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. தமிழுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே மயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. கிருகிருன்னு தமிழ் வந்து அப்படியே மயக்க போட்டு கீழே விழுந்துடுறாங்க. சேது வந்துட்டு அப்படியே வச்சுட்டு தூக்குறாரு. சார், இந்த பொண்ணு நேற்று தான் சார் வேலைக்கு சேர்ந்துச்சு. பாவம் படிக்கிற புள்ளன்னு வேலைக்கு சேர்த்தான். அந்த புள்ள என்னடானா வந்ததுலேருந்து ரொம்ப தான் பண்ணுது. வேலைக்கு சேரும் போதெல்லாம் அது இதுன்னு சொல்லிட்டு சேர்றாங்க. இப்போ சேர்ந்ததுக்கப்புறம் லேட்டாக வர்றது என்ன, ரொம்ப மெதுவாக வேலை பார்க்கறது என்ன, அது மட்டும் இல்லாமல் சொனங்கி இந்த பிள்ளை உட்காந்துக்கிறது. படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பேக்க தூக்கிட்டு சீக்கிரமாக வேற கிளம்பிடுது. இந்த பிள்ளைய வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லவும் சேது வந்துட்டு ஒழுங்கா வாய முடியா, அப்புறம் நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு இந்த கடை ஓனரை மிரட்டுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழை தூக்கிட்டு சேது வந்துட்டு தண்ணியை தொளிச்சு எழுப்புறாரு. என்ன இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, பிள்ளைய வயிற்றுல வச்சுக்கிட்டு இப்படியா இருக்கிறது, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. அப்புறம் சேது வந்துட்டு தமிழை உட்கார வச்சு சாப்பாடை கொடுக்குறாரு. தமிழும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்துட்டு சாவித்திரியும் தாமரையும் வந்துட்டு வாடி வீட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு, ஏதாவது ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் வந்துட்டு ஹோட்டலுக்கு வருதுங்க. அந்த ஹோட்டலில் தமிழும் சேதுவும் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு இந்த சாவித்திரி வாயை புழக்குது. என்னடி இது, இவனை நம்ம என்னதான் வந்து ஏற்றி விட்டாலும் இவனே பொண்டாட்டி காலில் விழுந்து கிடக்கானடி. இப்போ என்னடானா பொண்டாட்டி ஹோட்டலில் கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் ஆச்சரியப்பட்டு போய் பார்க்குதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேது வந்துட்டு சார், இந்த பொண்ணு இனிமே வேலைக்கெல்லாம் வரமாட்டாங்க, இனிமே நீ வேலைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ்கிட்ட சொல்கிறாரு. தமிழ் எதுவுமே சொல்லலை. சரி வா, நானே உன்னைய காலேஜில் கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு தமிழை வந்து காரில் உட்கார வச்சு காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு போய் விடுறாரு. அங்கே போயிட்டு தமிழ் வந்துட்டு இறங்கி போகிறாங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. வேகமாக ஜெனி ஓடியாராங்க. என்ன தமிழாச்சு, முகமெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை, நான் 2 நாளாக வெளியே போய் வேலைக்கு போகிறேன், ஹோட்டலில் ரொம்ப வேலை வாங்குறாங்க, சரியான தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் தமிழ் இப்படிப்பட்ட வேலைக்கு நீ போகிற, வயிற்றுல பிள்ளைய வச்சிருக்க, பார்த்து கவனமாக வேலை செய்யி அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்லவும் அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. சேது வந்துட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு. இந்த சாவித்திரி வருது. என்ன சேது, உன் பொண்டாட்டி கூட ஹோட்டலுக்கு போன போல நாங்கள் அங்கே பார்த்தோம், 2 பேரும் சாப்பாடு சாப்பிட்றது என்ன, நீ அவளுக்கு பரிமாறுறது என்ன, ரொம்ப அன்பை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கியே இந்த தமிழ் மேலே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லுது. உடனே சேது சொல்கிறாரு, அத்தை நீங்கள் இதோட நிறுத்திக்கிங்க, இனிமே ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் அவ்வளோதான். அவள் ஒன்றும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஊர் சுற்றுறதுக்காக போல, அவ வேலை பார்க்க போயிருக்கா, தன்னோட படிப்பு செலவுக்காக தான் அவ வேலைக்கு போயிருக்கா. அது புரியாம நீங்க என்னடானா இந்த அளவு பேசுறீங்க அவளை அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு சாவித்திரி கூட சண்டைக்கு போறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சேது சொல்ற, அமைச்சர் வீட்டு மருமக இப்படி ஹோட்டலில் எச்சியில் எடுக்கிறது நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேதுகிட்ட இந்த சாவித்திரி சொல்லுது. அத்தை போதும், இனிமே தமிழ்ச்செல்வி வேலைக்கு போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு இந்த சாவித்திரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு ரெண்டும் வாயடிச்சு போய் நிற்கிதுங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.